أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله. சூரா நூர் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொமீன்களை கூப்பிட்டு, மனிதர்களை கூப்பிட்டு, நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எது நன்மை, எது தீமை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத அழகான முறையில சொல்லி கொடுக்குறோம். அப்படி யாரெல்லாம் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்களோ அது பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டுரும், தண்டனைக்குரியதாயிரும். யார் நன்மை செய்யறாங்களோ அவங்க வந்து மன்னிக்க கூடியவனா, கருணையால நான் இருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றான். அடுத்து இதுல இன்னும் என்னென்ன விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்க போறான் அப்படிங்கிறத 24வது அத்தியாயம் 30வது வசனத்துல வந்து இப்ப பார்க்க போறோம். ரியாசத். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளும்படியும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும். இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர. மேலும் தங்களுடைய மார்புகள் மீது தங்கள் முன்றானையை போட்டுக் கொள்ளட்டும். தங்கள் கணவன்மார்கள், தங்களுடைய தந்தையர்கள், தங்கள் கணவன்மார்களின் தந்தையர், தங்களுடைய மகன்கள், தங்கள் கணவன்மார்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், சகோதரிகளின் மகன்கள், தங்களுடைய நெருங்கி பழகும் பெண்கள், தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள் மற்றும் தவறான வேட்கைகளில் இல்லாத தம்மை அண்டி வாழ்கின்ற ஆண்கள், மேலும் பெண்களின் அந்தரங்க விஷயங்களை பற்றி எதுவும் தெரிந்திராத சிறுவர்கள் ஆகிய இவர்கள் முன்னிலையில் அன்றி வேறு எவரிடத்திலும் தங்களுடைய அழகை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம். தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்களின் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை பூமியில் அடித்து கொண்டு நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள். நீங்கள் வெற்றியடையக்கூடும். உங்களில் வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கும் மேலும் உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் வறியவர்களாயிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தனவந்தர்களாக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பை பெறாதவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் வரை ஒழுக்க தூய்மையை மேற்கொள்ளட்டும். உங்களுடைய அடிமைகளில் எவர்கள் முகாத்தபத் கோருகின்றார்களோ அவர்களிடம் நன்மை இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அவர்களோடு முகாத்தபத் செய்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கும் செல்வத்தில் இருந்து அவர்களுக்கு வழங்குங்கள். மேலும் உலக வாழ்க்கையின் லாபங்களை தேடிக்கொள்வதற்காக உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்திற்காக பலவந்தப்படுத்தாதீர்கள். அவர்கள் சுயமே ஒழுக்க தூய்மையை விரும்பும் போது அவர்களை எவரேனும் பலவந்தப்படுத்தினால் அவர்கள் பலவந்தப்படுத்தப்பட்ட பின்பும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குபவனாகவும் மிகுந்த கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். மேலும் நாம் தெள்ளத் தெளிவாக வழிகாட்டும் வசனங்களை உங்களுக்கு அருள் இருக்கின்றோம். உங்களுக்கு முன் சென்ற சமூகங்களின் படிப்பினை மிக்க உதாரணங்களையும் நாம் உங்கள் முன் வைத்துள்ளோம். மேலும் இரையச்சம் கொள்ளக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் நல்லுரைகளையும் நாம் வழங்கியுள்ளோம். அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்கின்றான். பேரண்டத்தில் அவனது ஒளிக்கு ஒளி இவ்வாறாகும். ஒரு மாடத்தில் விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடி கூண்டினுள் இருக்கிறது. அக்கண்ணாடி கூண்டு முத்தாய் ஒளிரும் தாரகை போன்றுள்ளது. அவ்விளக்கு கிழக்கை சேர்ந்ததாயும் மேற்கை சேர்ந்ததாயும் இல்லாத அருள் பெற்ற ஒலிவ மரத்தின் எண்ணெய் கொண்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் எண்ணெய் தானாக ஒளிரவே செய்யும். நெருப்பு அதனை தீண்டாத போதிலும் இவ்வாறு ஒளிக்கு மேல் ஒளி அதிகமாவதற்கான அனைத்து காரணங்களும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கின்றன. அல்லாஹ் தான் நாடுவோருக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். அவன் உவமைகளின் வாயிலாக மக்களுக்கு விஷயத்தை வழங்குகின்றான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உவமையின் வாயிலா மக்களுக்கு விஷயத்தை விளக்கி சொல்றான்.
மேலும் அவன் ஒவ்வொன்றையும் அறிந்தவனா இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைராடா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 30வது வசனம் 31 பாருங்களேன். கொஞ்சம் இத பார்த்துட்டே போயிரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டதை சொல்லி காட்டுறான்டா 30வது வசனத்துல, நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்ட்ட சொல்லுங்க. அந்த ஆண்கள் தன்னுடைய பார்வையை பேணி பாதுகாக்கட்டும். அவங்களுடைய வெக்கத்தலங்கள் கற்பு இருக்குல்ல, அவங்க கற்பொழுக்கத்தோட இருக்கட்டும் அப்படிங்கறத நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. அது அவங்களுக்கு மிக தூய்மையான வழிமுறை. அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி ஒழுக்கத்தோட நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப தூய்மையான வழிமுறையா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நன்கு தெரிந்தவனா இருக்கிறான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்ட்ட அல்லாஹுடைய தூதரை கட்டளையா சொல்றான். இங்க எத்தனை கட்டளை பார்த்திருக்கோம்? 2 தான். ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறது பார்வையை தாழ்த்தி அவங்களுடைய ஒழுக்க பண்போடு அவங்க நடந்துக்கட்டும், கற்பு பாதுகாத்துக்கட்டும். அது அவங்களுக்கு தூய்மையானது. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். சப்ஜெக்ட் முடிச்சு 31வது வசனத்தை எடுத்து பாருங்க. இந்த 24வது அத்தியாயத்துல, நபியே அதே மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் சொல்லுங்கன்னு சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல? இல்ல. ஏன்னா ஆணுக்கு இருக்கிறது 2 விஷயம் தான். அதோட முடிஞ்சிச்சு. பெண்ணுக்கு பாருங்க 31வது வசனத்தை எவ்வளவு பெரிய லிஸ்ட். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க தன்னுடைய பார்வையை பாதுகாக்கட்டும். 1, தன்னுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும். 2, ஒழுக்கத்தோட இருக்கட்டும். 3, அழக வெளியில காட்டாம இருக்கட்டும். அப்ப ஆம்பளைங்க எல்லாம் அழகு இல்லையா? அப்படியா? இல்ல, அழகானவர்கள் தான். ஆனா பெண்கள் கூடுதல் அழகோட படைக்கப்பட்டுள்ளார்கள், கவர்ச்சியாக படைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய கவர்ச்சியை அவங்களுடைய அழகை காட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அவங்களுடைய அழக வெளியில காட்ட வேணாம். அதுல இருந்து தானா தெரியுதுல கை முகம், அது தவற. இதோட கூட புடிச்சிருக்கலாம். தனியா புரியாது விளங்காதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அல்லாஹ் தஆலா கவர்ச்சியா அழகா எப்படியெல்லாம் படைச்சிருக்கான், எதையெல்லாம் மறைக்கணுங்கிறத தெளிவா சொல்லி காட்டுறதுக்கு தங்களுடைய மார்புகள் மீது தங்களுடைய முந்தானைய போட்டு மூடுங்க, கழுத்தை மட்டும் சுத்தாதீங்க, நல்லா கவர் பண்ணி மூடிக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. இது எல்லாருக்கும் விளங்கதானே செய்யும். எல்லா பாசையிலயும் இது டிரான்ஸ்லேஷன் வந்துதானே இருக்கு, புரியத்தானே செய்யும். ஏன் கழுத்தை மட்டும் சுத்தி போடணும்? உடம்ப அப்படியே கரெக்டா சேப்பா காட்டக்கூடிய அபாயாங்கிற பேர்ல ஒண்ணு போடணும். ட்ரெஸ் தச்சு போட்டாலும் அப்படியே கச்சுண்டு கிச்சுண்டு போடணும். வீட்டுக்குள்ள போடலாம், வெளியில போடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது என்னோட வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா கூப்பிட்டு சொல்றான் பாருங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சொல்லியிருப்பாங்களோ, பெண்கள் இதை படிக்கணும்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். எத்தனை வசனங்கள் நமக்காக அல்லாஹ் இறங்கி இருப்பாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய அழக காட்டாதீங்க, தானா தெரியறத தவிர. உங்களுடைய மார்புகள் மீது முந்தானைய போட்டு போத்துங்க. அது யாருக்கு மட்டும் காட்டக்கூடியது தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான். அது அல்லாம நீங்க சாதாரணமா யாரு முன்னாடி இருக்கலாம்னு அப்படியே ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை தவிர வேற யாரு முன்னாடியும் உங்களுடைய அழக வெளியே காட்ட வேண்டாம். தெளிவா புரியக்கூடிய பாசை, தெளிவா விளங்கக்கூடிய சட்டம், கட்டளை. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கையில எல்லாம் கழுவியும் கழுவாத முகம், மாத்தியும் மாத்தாத ட்ரெஸ், வெளிய போகல 5 நிமிஷம் மட்டும் இருங்க, இந்த ரெடி ஆயிடுறேன், ஓடி போய் கழுவி இருக்கிறதெல்லாம் எடுத்து பூசி, இங்கனக்குள்ள இந்த கன்னத்துல 2ம் அப்படி ரோஸா தெரியணுமா? ஏன் செவந்து போச்சா? இல்ல, வீட்டுல அழகா காட்ட வேண்டியவங்களுக்கு மட்டும் காட்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். காட்டக்கூடாதவங்களுக்கு மறைங்கன்னு சொல்றான். ஓடி போய் கண்ணுக்கு போட்டு ஐஷேடாவை போட்டு இந்த கன்னத்துல 2லயும் அப்பி இந்த பக்கம் லிப்டிக்க போட்டு அதுக்கு அப்படியே வரையா தாண்டி போகாம அதுக்கு ஒரு லைனரை வரைஞ்சு, ரப்பே ரஹ்மானே ரஹீமே, எப்ப யா அல்லாஹ் இந்த மக்களுக்கெல்லாம் நீ விழிப்புணர்வை கொடுக்க போற, உன்னுடைய அச்சத்தை கொடுக்க போற யா அல்லாஹ். அப்போ இது எவ்வளவு பெரிய பாவம், தப்புங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. நீங்க இத அல்லாத இந்த லிஸ்ட நம்ம எல்லாரும் எழுதி ஒட்டி வச்சுக்கணும்.
இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற யாருக்கும் உங்களுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டாம். தங்களுடைய அழகை மறைச்சுக்கோங்க. உங்களுடைய அழகை காட்டுறதுக்காக காலை டக்கு டக்குன்னு தட்டி நடக்காதீங்க இந்த பூமியில. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி மீளுங்க. அப்பதான் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு இந்த செகண்ட் பெண்களாகிய நாம இன்க்ளூட் நானும் தான். எல்லாரும் நான் வானத்துல இருந்தா இறக்குனேன் மழைக்கா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? என்னைய மட்டும் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனா இது கட்டுப்படுத்தணும் யாருக்காக? அல்லாவுக்காக, அல்லாவுடைய கட்டளைங்கிறதுக்காக. அவசரமா நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்சதோட இப்ப இந்த செகண்ட்ல அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவோம், மன்னிப்பு தேடுவோம். யா அல்லாஹ், நாங்கள் அறியாமல் தெரியாமல் ஏதோ மன இச்சையின்படி நாங்கள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இனிமேல் நாங்க அப்படி செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அழகுகளை நாங்கள் வெளியே காட்ட மாட்டோம் யா அல்லாஹ். இனிமேல் வெளியே போனா சும்மா மூஞ்சி கழுவிட்டு மட்டும்தான் போகணும். அங்க இருக்கிற ஸ்ப்ரே எடுத்து அடிக்க, பவுடர் எடுத்து மூஞ்சிக்கு பூச, இங்க இருக்க லிப்டிக் எடுத்து இந்த பக்கம் இழுக்க, அந்த பக்கம் இழுக்க. ஏன் இது? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் அவங்க நல்லா கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தான் நம்ம அழகா இருக்கணும். அவங்கள்ட்ட தான் நம்ம வாசமா மனமா அழகா அத்தர் பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்க வெளியே போயிட்டு வந்தா, வா மம்மி, அம்மா அழகா இருக்கீங்க, மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ல, மா இந்த லிப்டிக் உங்களுக்கு சூப்பரா இருக்குமா, இந்த ஐ ஷேடோவுக்கு நீங்க இந்த கலர் போட்டா இன்னும் மேட்சா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆம்பளை பிள்ளைங்களும் நம்முடைய பொம்பளை பிள்ளைங்களும் நம்முடைய கணவனும் நம்முடைய தாய் தந்தையர் நம்ம ரசிக்கணும். இவ்வளவு அழகா இருக்க, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், உனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது ஒருத்து, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அழகா சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள ரசிக்கணும். வெளியில இருக்கவங்க இல்ல, அது குற்றம் செய்ய தோணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கோ அது எங்கேயோ கொண்டு போய் விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை நம்ம வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வெளியில போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அழகா மூஞ்சியை கழுவிட்டு ஒரு அழகான ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸோட மட்டும்தான் போகணும். நம்மளுடைய எந்த ஒரு அழகையும் காட்டக்கூடாது. நம்முடைய முந்தானைய முழுசா மூடி இருக்கணும். இது வரைக்கும் மூடாம இருக்கிறவங்க எல்லாம் இந்த வசனத்தை கேட்டு கட்டுப்படணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும், நம்மளுக்கு வெற்றி வேணும். அல்லாஹ் பாருங்க கடைசியில என்ன சொல்றாங்க, நீங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கோருங்க, அவன் பக்கம் மீளுங்க, இது வரைக்கும் செஞ்சதை நான் உங்களை மன்னிக்கிறேன். அப்ப நீங்க வெற்றி அடையலாம். இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும் தோல்வி. அந்த தோல்வியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், உத்குலு ஃபீ ஸில்மி காஃபா, நீங்க இந்த மார்க்கத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க, பாதி நுழைஞ்சு பாதி நுழையாம இருக்காதீங்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் நம்ம கவனமா செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் நியத்து வைப்போம். இந்த வசனங்களை அல்லாஹ் நான் நிறைவு செய்யறதோட, நான் நிறைவேற்றி நான் இதை பின்பற்றி நடக்கிறதோட என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை அழகா நான் சொல்லி கொடுப்பேன் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின்படி நாங்க நடக்கிறதுக்கு நீ உதவி செய்யலாம், எங்களுக்கு ஈஸியாக்கக்கூடிய அல்லாஹ், எங்கள் கல்வி அதுக்கு கட்டுப்படக்கூடியதா ஆக்கி வையான்னு நம்ம துவா செய்வோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய வாழ்க்கையில துணையின்றி இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஆண் பெண் அடிமைகள்ல நல்லவர்களை பார்த்து திருமணம் செஞ்சுங்க. அல்லாஹ் அவனுடைய அருளால செல்வந்தர்களா பாருங்க. திருமணம் முடிச்சா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்குமா? நிச்சயமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க? திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுல அவங்களுக்கு எந்த வாய்ப்பையும் பெறாதவங்க, அவங்க ஒழுக்கமா இருக்கிறாங்கல்ல, ஒழுக்க தூய்மையை மேற்கொள்ளட்டும். அவங்க அடிமைகளா இருந்தா அவங்களுக்கு உரிமை சீட்டு எழுதி கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ உலக வாழ்க்கையில அது லாபமோ அழகான விஷயத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும், விபச்சாரத்துல இருந்து தடுக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிமை பெண்களை விபச்சாரத்தின் பக்கம் பலவந்தப்படுத்தாதீங்க, அவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. அது ரொம்ப பாவம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானா இருக்கிறான் அப்படிங்கறத அடுத்த ஒரு அழகான ஒழுக்க பண்பா சொல்லிட்டு, மேலும் தெளிவா வழிகாட்டக்கூடிய வசனங்களை உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு அழகான வழிகாட்டுதல் தானே? நிச்சயமா. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். எவ்வளவு அழகா நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்குற ரப்பே. யா அல்லாஹ், அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்தர் யா அல்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா வழிகாட்டக்கூடிய வசனம். இது உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் இதனுடைய உதாரணங்களை நம்ம அவங்களுக்கு முன்னாடி வச்சோம். எரியச்சும் கொள்ளக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் நல்லுரைய நம்ம கொடுத்திருக்கிறோம். முன் சென்றவர்கள் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிறோம், இல்லாட்டி முன் சென்றவர்கள் போகட்டும். இப்ப வாழக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை எடுத்து செயல்படுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான்.
சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் இந்த வானம் பூமியோட ஒளியா இருக்கிறான். அவனை பத்தி இந்த சூறாவுக்கே உரிய அதுக்குரிய பேருக்கே உரிய வசனம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த பேரண்டத்தின் ஒளியா இருக்கிறான். இந்த ஒளிக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லவா? அல்லாஹ் சொல்றான், ஒரு மாடத்துல ஒரு விளக்கு வச்சிருக்கு. அந்த மாடம் அந்த இருக்குல்ல, அந்த விளக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த இடமும் கண்ணாடி கூண்டால தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி கூண்டுல அது எப்படின்னா ஒரு முத்து மாதிரி ஒளிரக்கூடிய ஒரு தாரகையா இருக்குது. அந்த விளக்குக்கு அதுக்கு அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்குல்ல, அது கிழக்கையோ மேற்கையோ எந்த பக்கம் சார்ந்ததா இல்ல, எல்லா பக்கமும் தெரியுது. அதுக்கு ஊத்தி எரிக்கக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல, ஜெய்தூன், அந்த ஒலிவ மரத்தோட எண்ணெய். அது பத்த வச்சாலும் பத்த வைக்கட்டும், அது அது பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அத ஊத்தி எரிக்கப்படுது. அதோட நெருப்பு அத தீண்டாத போதும் அதோடைய பிரகாசம், அதோடைய ஒளி எல்லா பக்கமும் தெரியும். அந்த ஒளிக்கு மேல் ஒளியை அதை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் இந்த ஒளிய தன் நாடுறவங்களுக்கு அழகான முறையில கொடுத்து வழிகாட்டுறான். அவன் இந்த உவமையின் மூலமா, இந்த உதாரணத்தின் மூலமா, இந்த எக்ஸாம்பிள் மூலமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம் இல்ல, எக்ஸாம்பிள், அந்த உதாரணம் சொல்லி காட்டுறதுக்கு மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு இந்த விஷயத்தை வெளியாக்கி காட்டுறான், விளக்கி சொல்லி காட்டுறான். மேலும் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு அறிந்தவனா இருக்கான். ஒரு விளக்கு, அது கண்ணாடி கூண்டுல இருக்கு. அதை சுத்தி இருக்கிறதும் அழகான பிரகாசமா இருக்கு. முத்தா ஒளிருது. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் நூர் அலா நூர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ஒளிக்கு மேல ஒளி. இந்த ஒளியை பெற்றவர்கள் யாரு தெரியுமா? அவன் நாடக்கூடியவர்களுக்கு இந்த ஒளியை கொடுக்குறான். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் இந்த பிரகாசத்திற்கு சொந்தக்காரர்களாக, இந்த பிரகாசத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக, இந்த பிரகாசத்தை எங்கள் வாழ்க்கையின் நெறியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, யா அல்லாஹ், இந்த பிரகாசத்தை மற்ற மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை அனைவரையும் யாருக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எவ்வளவு அழகா அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. அடுத்து இப்போ 24வது அத்தியாயத்துல 36வது வசனம். அவனது ஒளியின் பால் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் எந்த இல்லங்கள் உயர்த்தப்படுவதற்கும் எங்கே தன் பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி வழங்கியுள்ளான் அந்த இல்லங்களில் காணப்படுகிறார்கள். அவற்றில் காலை மாலை நேரங்களில் அவனை துதித்துக் கொண்டிருப்பவர்கள். எத்தகையோர் எனில் இறைவனை நினைவு கூறுவதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவது மற்றும் ஜக்காத் கொடுப்பதை விட்டும், வியாபாரமும் கொள்வினை கொடுப்பினையும் அவர்களை பாராமுகமாக்கி விடுவதில்லை. இதயங்கள் நிலை குலைந்து பார்வைகள் நிலை குத்திவிடக்கூடிய ஒரு நாள் குறித்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி ஏன் செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் செய்த மிக அழகிய செயல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்வதற்காகவும் அவனுடைய அருளால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் தான். மேலும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகின்றான். இதற்கு மாறாக எவர்கள் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களின் செயல்களுக்கு உவமை நீரில்லா பாலைவனத்தில் காணலாகும். தாகித்தவன் அதனை நீர் என்று கருதுகின்றான். இறுதியில் அவன் இந்த இடத்தில் வந்தபோது அங்கு எதையும் காணவில்லை. ஆனால் அவன் அங்கு கண்டுகொண்டது அல்லாஹுவை. அல்லாஹோ அவனுக்குரிய கணக்கை முழுமையாக தீர்த்து விடுகின்றான். அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான். அல்லது நிராகரிப்பாளர்களின் செயல்கள் ஆழ்கடலில் இருள்களை போன்று உள்ளன. அந்த கடலை ஓர் அலை மூடியுள்ளது. அதற்கு மேல் மற்றொரு அலை, அதற்கு மேல் மேகம், இப்படியாக இருளுக்கு மேல் இருள் என எங்கும் இருள்மயம். மனிதன் தனது கையை நீட்டினால் அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒரு ஒளியை வழங்கவில்லையோ பிறகு அவனுக்கு வேறு எந்த ஒளியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒளிக்கு உதாரணம் சொல்லி, அந்த ஒளியின் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தங்களுடைய இல்லங்கள் உயர்த்தப்படுவதற்கும், எங்கே தன்னுடைய பெயர்கள் அங்க நினைவுகள் அல்லாஹுடைய பேர் நினைவு கூறுறதுக்கும் அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கானோ அந்த இல்லங்கள்ல இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, காலையிலயும் மாலையிலையும் அவனை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு நியத்து, இன்ஷா அல்லாஹ் நம்ம இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு வர்றோம். யா அல்லாஹ் அதை நியமமா கடைசி வரைக்கும் செய்ய கிருபை செய்ய அல்லாஹ். காலை மாலை திக்ர அல்லாஹ் நேசிக்கிறான். ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். நம்ம இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அது செய்யாதவர்களா இருந்தா காலை மாலை திக்ர் இன்ஷா அல்லாஹ் ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம்
இருந்து ஒரு திக்ர செய்வோங்கிறத செய்வோம். ஏன்னா அல்லாஹாலாவுடைய ஒளியை பெற்றவர்கள், அவனுடைய ஈமானை பெற்றவர்கள், அந்த ஈமான்கிற ஜோதியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க இல்லங்கள் உயர்த்தி கட்டப்பட்டு அங்க அல்லாஹ்வுடைய பேரை நினைவு கூறுறது தான் அவங்க விரும்புவாங்க. காலையிலயும் மாலையிலயும் அவனை துதி செய்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவனை நினைவு கூறுறதை விட்டு அவங்களுடைய தொழுகை அவங்கள பாழாக்காது. அவங்களுடைய தொழுகைய நிலைநாட்டுறதை விட்டுட்டும், ஜக்காத்து கொடுக்கறதை விட்டும், அவங்களுடைய வியாபாரமோ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ எதுவுமே அவங்கள தடுக்காது. கரெக்டா அவங்க தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருப்பாங்க, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, வியாபாரம் கொள்வினை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன் இதையெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? அவங்க இதை விட்டு பாராமுகமா அலட்சியமா இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் வரும், இதயங்கள் நிலை குலைந்து பார்வைகள் நிலை குத்தி விடக்கூடிய அந்த நாள் குறித்து அஞ்சித்தான் அவங்க தொழுகை நிலைநாட்டுறாங்க, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, காலை மாலை திக்ர் செய்யறாங்க. அவங்களுடைய அழகான உயர்த்தி கட்டப்பட்ட அந்த வீடுகள்ல அவனை நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நம்மளுடைய வீடுகள்ல அழகா நம்ம வீடு கட்டலாம், உயர்த்தி உயர்த்தி கட்டலாம், அழகான முறையில நம்ம வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனா அது நம்மளுடைய தொழுகையை பாதிக்க கூடாது, ஜக்காத்தை பாதிக்க கூடாது, காலை மாலை திக்ர பாதிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? எதுக்காக அவங்க இதெல்லாம் செய்யறாங்க? அந்த ஒரு நாள் அஞ்சி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி எல்லாம் அவங்க செய்யறது இன்னும் அல்லாஹ் இடத்துல அவங்களுக்கு நல்ல கூலிய பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்காகவும், அவனுடைய அருளை அதிகமா வாங்கணுங்கிறதுக்காகத்தான். மேலும் அல்லாஹ் தன்னுடைய நாடக்கூடிய மக்களுக்கு கணக்கில்லாம கொடுக்குறானா. ஏன்னா நீ மட்டும் எந்த ஒன்னையும் பாதிக்காம என்னை வணங்குனேல, எவ்வளவோ மக்கள் ஆட்டம் பாட்டம் கூத்து குமாலம் ஜாலின்ட்டு போய் கூடி கூத்துண்டு மூழ்கி போய் கிடைக்கிற நேரத்துல நீ உன்னுடைய அழைப்பு கேட்டது உங்க தொழுதையில கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தையில, காலையிலயும் மாலையிலயும் இருக்க பொத்திக்கிட்டு அழகா படுத்திருக்கக்கூடிய நேரத்துல ரெஸ்ட் எடுக்க நேரத்துல என்னை திக்ரு செஞ்சேல, எனக்கு கட்டுப்பட்டு இந்த வசனங்களுக்கெல்லாம் பத்தி வாழ்ந்தேல, நீ எவ்வளவு பேரு எப்படி எல்லாம் போனாங்க, உன் மனசும் ஆசையா இருந்துச்சு. ஆனா யா அல்லாஹ் நீ அழகா காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டியே ரப்பே, நீ ஒழுக்கத்தோட தூய்மையோட இருக்கணும்னு சொன்னியே ரப்பே, நீ ஒழுக்கமுள்ள ஆணுக்குத்தான் நீ தூய்மையான பெண்கள் நீ ஜோடின்னு சொன்னியே ரப்பே, ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு வசனத்தையும் அழகான முறையில நீ இப்படி எனக்காக செயல்பட்டையில, அதனால நான் உனக்கு கணக்கு இல்லாம கொடுக்குறேன். ஒரு சிலருக்கு கணக்கு பாருங்க, 1க்கு 10 நன்மை, 70 நன்மை, 700 நன்மை இப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு சிலதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி அவங்க இந்த ஒளியை பெற்று அழகான இந்த ஜோதியில் வழியில அல்லாஹ்வை அஞ்சி அந்த மறுமை நாளை அஞ்சி பயந்து வாழ்ந்ததின் காரணமா கணக்கு இல்லாம கொடுப்பேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னாடி இதுக்கு மாறா இறைவனை நிராகரித்தாங்களோ அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாலைவனத்துல நீரை தேடினா கிடைக்குமா? தாகித்தவனா இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு போவான். அங்க போனா ஒண்ணுமே இருக்காது, அங்க அல்லாஹ் தான் இருப்பான், அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இருக்க மாட்டான். இவங்களுடைய கணக்க சீக்கிரமா முடிச்சிருவேங்கிறான் அல்லாஹ். கணக்கு வாங்குறதுல நான் மிக விரைவானவன். அது மட்டும் இல்ல, நிராகரிப்பாளர்கள் செயல்கள் எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா? ஆள் கடல்ல இருக்கக்கூடிய இருளை போல. அந்த கடலே இருட்டா இருக்கு, மேல அடர்ந்த தண்ணி, அதுக்கு மேல அலை, அதுக்கு மேல அலை, அதுக்கு மேல மேலகம் மூடி கருட்டா இருட்டா காரில் கவி போய் கிடக்குது. அந்த இருட்டுக்குள்ள கையை நீட்டி, நம்ம கைதான் நீட்டி பார்த்தா நம்ம கையாசு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி தான் அவனுக்கு எந்த ஒண்ணுமே இல்லாம போயிரும். அல்லாஹ் யாருக்கு ஒளிய வழங்கலையோ பிற அவனுக்கு யாரு எந்த ஒளிய கொடுக்க முடியும்? அவனுக்கு எந்த ஒளியுமே இல்லை, ஈமான்கிற ஒளியும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய லைட்டுங்கிற ஒளியும் சேர்ந்து இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அல்லாஹ் இந்த நிலைமையில இருந்து எங்களை பாதுகாத்தரலையா அல்லாஹ். அடுத்து படிங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் சிறகடித்து பறக்கும் பறவைகளும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகையையும் துதி முறையையும் அறிந்திருக்கின்றது. மேலும் இவை செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். வானங்கள் மற்றும் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது. மேலும் அவனிடமே அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் மேகத்தை மெல்ல மெல்ல நகர்த்துகின்றான், பின்னர் அதன் சிதறல்களை ஒன்றிணைக்கின்றான், பிறகு அதனை அடர்த்தியான மேகமாக ஆக்குகின்றான், பிறகு அதற்கிடையில் இருந்து மலைத்துளிகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீர். மேலும் அவன் வானத்தில் இருந்து அதிலே உயர்ந்து நிற்கின்ற மலைகளின் காரணத்தால் பனிக்கட்டிகளை பொழிவிக்கின்றான்.
பிறகு அதன் மூலம் தான் நாடுகின்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகின்றான். மேலும் தான் நாடுகின்றவர்களை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்கின்றான். அதனுடைய மின்னலின் ஒளி பார்வைகளை பறிக்க முனைகின்றது. இரவையும் பகலையும் அவன்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றான். சின்னமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது பார்வை உள்ளவர்களுக்கு. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிர் பிராணியையும் ஒரே விதமான நீரில் இருந்து படைத்தான். அவற்றில் சில தம் வயிற்றால் ஊர்ந்து செல்கின்றன, வேறு சில 2 கால்களால் நடந்து செல்கின்றன, இன்னும் சில 4 கால்களாக நடந்து திரிகின்றன. தான் நாடுகின்றவற்றை அல்லாஹ் படைக்கின்றான். சின்னமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய படைப்பாற்றல்களை எவ்வளவு அழகா சொல்லி பாட்டு காட்டுறான் பாருங்க. வானத்துல இருக்கிறதும் பூமியில இருக்கிறதும் சிறகடிக்கக்கூடிய பறவைகளும் ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகை முறைய அறிஞ்சு தொழுகக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். பறவையெல்லாம் தொழுகுதான். அப்ப மனுஷர்கள்ல தான் சிலர் நிராகரிச்சு போய் திரியிறாங்களோ, அல்லாஹ் காப்பாத்துறப்பே. அப்போ ஒவ்வொன்றும் அதை அறிஞ்சு அது செய்யக்கூடியதா இருக்கு. அந்த ஐந்தவனா இருக்கான். வானம் பூமியை அவனுடைய ஆட்சி அதிகாரத்துல வச்சிருக்கிறான். எல்லாரும் அவன்கிட்ட தான் திரும்பி போகணும். இதெல்லாம் நீங்க பார்க்கலையா, மேகத்தை பார்க்கலையா, அது எப்படி நகர்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா ஒவ்வொன்னையும் அப்படி அழகான வானம் பூமி அது மாறி வர்றது, பனிக்கட்டிகளை வர்றது, அதன் மூலமா இழப்புகள் ஏற்படுறது, எல்லாத்தையும் சொல்லி மின்னலை பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மின்னல் சில பார்வையை கூட பறிக்கிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, இரவு பகல் ஒவ்வொன்னையும் அழகா மாறி வர செஞ்சிருக்கனே. இதுல எல்லாம் படிப்பினை இருக்கு. யாருக்கு? கண் திறந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு. கண்ணிருந்தும் குருடா இருக்கிறவங்க அல்லாஹ் நிறைய வசனத்துல சொல்றானே, அவங்களுக்கு படிப்பினை இருக்கா? அவங்க நிராகரிச்சுட்டு போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இதை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, பார்வை உள்ளவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படைச்சிருக்கிற இந்த விலங்கினங்களை பாருங்களேன். அதுல எவ்வளவு அழகா 2 கால்ல நடக்கிறது, 4 கால்ல நடக்கிறது, அதுல வயிற்றுலயே இழுத்துக்கிட்டு போறது, எப்படி எல்லாம் படைச்சிருக்கிற படைப்பாற்றல் மிக்கவன் இல்லையா? பேராற்றல் மிக்கவன் இல்லையா? அடுத்து உண்மையை மிக தெளிவாக காண்பிக்கும் வசனங்களை நாம் இறக்கி அருளிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டோம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஆயினும் இதன் பின்னர் இவர்கள் ஒரு பிரிவினர் கீழ்ப்படியாமல் புறக்கணித்து விடுகின்றார்கள். இத்தகையோர் எவ்வகையிலும் நம்பிக்கையாளர்கள் அல்லர். அவர்களுக்கிடையிலான வழக்குகளில் இறைத்தூதர் தீர்ப்பளித்திட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வருமாறு அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு சாரார் புறக்கணித்து செல்கின்றார்கள். ஆனால் நியாயம் அவர்களுக்கு சாதகமாக அமையும் போது தாழ்மையோடு இறை தூதரிடம் வருகின்றார்கள். அவர்கள் உள்ளங்களின் நயவஞ்சக பிணி தொற்றிக் கொண்டுள்ளதா, அல்லது அவர்கள் சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கின்றனரா, அல்லது அல்லாஹும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்களோ என்று அஞ்சுகின்றார்களா? உண்மை என்னவெனில் இவர்களே கொடுமையாளர்கள் ஆவர். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா மர்சுகா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உண்மையை தெளிவாக காமிக்கக்கூடிய வசனங்களை நம்ம இறக்கியிருக்கோம். முன்னாடியும் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்பயும் திரும்பவும் சொல்றான். உங்களுக்கு ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வசனங்களை நான் இறக்கியிருக்கேன். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுறேன் அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் மீது அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டோம், கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்கள ஒரு பிரிவினர் கீழ்ப்படியாம புறக்கணிச்சு போயிடுறாங்க. இப்படிப்பட்டவங்க நம்பிக்கை கொண்டவங்க இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுக்குடைய வழக்குகளுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் திருப்பு சொல்லணும்டா, அவனுடைய தூதர் பக்கம் வரும்போது அழைக்கப்படும் போது அவங்களோட ஒரு சாரரை அப்பையும் புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நியாயம் அவங்களுக்கு சாதகமா அமையும் போது தாழ்மையோடு இறை தூதர்கிட்ட வர்றாங்க. பாத்தீங்களா? இவங்களுடைய உள்ளங்கள்ல நயவஞ்சக பிணி இருக்கு. இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல சந்தேகத்துல இருக்கிறாங்களா, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீதியா நடக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? உண்மை எப்படி என்ன தெரியுமா? இவங்க கொடுமைக்காரவங்களா இருக்கிறாங்க, வஞ்சக நோய் உள்ளவங்களா இருக்கிறாங்க,
முனாஃபிக்குகளா இருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், இந்த முனாஃபிக் தனத்துல இருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தர். யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய தூதரையும் முழுமையாக நம்பி யா அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியார். யா அல்லாஹ், உண்மை ஈமான்தாரிகள் ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய இந்த அழகிய இந்த ஈமானிய ஜோதியில் முழுமையாக அந்த ஒளியை பெற்ற மக்களாக, அந்த ஒளியின் வழிகாட்டுதல் வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சந்ததிகள், எங்கள் ஊர் மக்கள், யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஈமானிய ஜோதியில் முழுமையாக நுழையச் செய்ய அல்லாஹ், அதன்படி வாழ்ந்து அதன்படி மரணிக்கச் செய்ய அல்லாஹ், உன்னுடைய மகஃபிரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து உன்னுடைய மகஃபிரத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய சந்திப்பையும் எங்களுக்கு தந்தர். யா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.